அன்பினர்களே, ஜலசந்தியில் ஈரானும் எந்த நிமிடத்திலும் எந்த இடத்திலும் ஒரு போர் மூலக்கூடிய ஒரு நிலையில் இப்பொழுது ஜலசந்தியில் ஒரு பாதுகாப்பான போக்குவரத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ஈரான் அதிரடியாக அறிவித்திருக்கின்றது. அதற்கான காரணம், அமெரிக்கா 48 மணி நேரத்தில் அவங்கள் ஈரானுக்கு எதிராக அல்லது ஜலசந்தி ஊடாக கிளியரன்ஸ் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் ஆரம்பித்து 48 மணி நேரத்தில் அதை உடனடியாக அமெரிக்கா நிறுத்திய பிற்பாடு ஈரான் இந்த பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள முடியும் என்று உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. சகல கப்பல்களும் இனி விடிந்தால் வியாழக்கிழமை பயணிக்கக்கூடிய வழிவகைகளை செய்திருக்கின்றதான் சொல்லலாம். ஆக்கிரமிப்பு அச்சுறுத்தல்கள் முறியடிக்கப்பட்ட நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பாதுகாப்பான நிலையான போக்குவரத்தை அனுமதிப்பதாக ஈரானிய IRGC தெரிவித்திருக்கின்றது. கடந்த சில காலங்களாக இப்பகுதியில் நிலவிய போர் பதட்டங்கள், ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் அச்சுறுத்தல்களால் கப்பல் போக்குவரத்து மிகவும் அபாயகரமானதாக இருந்தது. பல சர்வதேச நிறுவனங்கள் இந்த வழியாக செல்ல அஞ்சியது. தற்போதைய அறிவிப்பின்படி ஆக்கிரமிப்பு அச்சுறுத்தல்கள் முறியடிக்கப்பட்டு விட்டன என்று ஈரான் கூறுவது அந்த பகுதியில் தங்களுக்கு இருந்த பாதுகாப்பு சவால்களை தீர்த்து விட்டதாக அவர்கள் கருதுகிறார்கள். போக்குவரத்து ஓபன் என்று சொன்னாலும் ஈரான் வகுத்துள்ள புதிய வழிமுறைகள் மற்றும் வழித்தடங்கல்கள் பின்பற்றும் கப்பல்களுக்கு மட்டுமே பாதுகாப்பான மற்றும் நிலையான பயணத்தை உறுதி செய்வதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஜலசந்தி புவியியல் ரீதியாக எப்போதும் திறந்தே இருக்கிறது. ஆனால் ஈரானின் இந்த அறிவிப்பு கப்பல் போக்குவரத்து நிறுவனங்களுக்கு ஒரு பச்சை கொடி, கிரீன் சிக்னல் காட்டுவது போன்றது. இதன் மூலம் இனிவரும் நாட்களில் அதிகப்படியான எண்ணெய் டேங்கர்கள் மற்றும் வணிக கப்பல்கள் தைரியமாக இந்த கடல்வழி பாதையில் பயணிக்க முடியும். ஈரானின் தொந்தரவு இருக்காது என்பதுதான் இந்த செய்தி. ஜலசந்திக்கு நிலவி வந்த பயங்கரமான அச்சுறுத்தல்கள் நீங்கிவிட்டன. இனி பாதுகாப்பாக செல்லலாம் என்ற உறுதியை ஈரான் வழங்கி இருக்கின்றது. அப்பாடா, உலகமே நன்றி தெரிவிக்கலாம். ஆக்கிரமிப்பு அச்சுறுத்தல்கள் முறியடிக்கப்பட்ட நிலையில் தான் இந்த செய்தியை ஈரான் சொல்லி இருக்கின்றது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பாதுகாப்பான மற்றும் நிலையான பயணத்தை உறுதி செய்வதற்கு புதிய நெறிமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளதாக IRGC தெரிவித்திருக்கின்றது. ஆக்கிரமிப்பாளர்களின் அச்சுறுத்தல்கள் முறியடிக்கப்பட்டு விட்டது. பாரசீக வளைகுடாவில் பாதுகாப்பு நிலைமை மேம்படும் போது ஜலசந்தி வழியாக போக்குவரத்து படிப்படியாக பாதுகாப்பானதாகவும் நிலையானதாகவும் மாறும் என்று இஸ்லாமிய புரட்சி காவல் படை இன்று புதன்கிழமை தெரிவித்திருக்கின்றது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பயணிக்க விரும்பும் கப்பல் நிறுவனங்கள் மற்றும் பணியாளர்கள் வந்து அதன் விதிமுறைகளுக்கு நல்ல அளவிலான இணக்கத்தை கண்டதாக IRGC கடற்படை இன்று புதன்கிழமை தெரிவித்திருக்கின்றது. உலகளாவிய எண்ணெய் தேவையில் 1/5 பொறுப்பான முக்கிய நீர்வழியில் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆட்சியின் அச்சுறுத்தல்கள் தணிந்து வருவதால் போக்குவரத்தை மீண்டும் தொடங்க ஈரான் அனுமதிக்கும் என்றும் அது கூறியிருக்கின்றது. ஈரானின் ஹார்முஸ் ஜலசந்தி விதிமுறைகளுக்கு இணங்கி பிராந்திய கடல்சார் பாதுகாப்பிற்கு பங்களித்த பாரசீக வளைகுடா மற்றும் ஒமான் வளைகுடாவில் உள்ள மாலுமிகள் மற்றும் கப்பல் உரிமையாளர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் என்றும், ஆக்கிரமிப்பாளர்களின் அச்சுறுத்தல்கள் முறியடிக்கப்பட்டு புதிய நெறிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளதால் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பாதுகாப்பான நிலையான பயணம் உறுதி செய்யப்படும் என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. யாருக்கும் அப்படா நிம்மதி அடையலாம். ஈரானின் சமச்சீரற்ற தடுப்பு சுவரின் கீழ் ட்ரம்ப் பின்வாங்குவதால் சுதந்திர திட்டம் 48 மணி நேரத்தில் அழிகிறது. ஈரானின் சமச்சீரற்ற தடுப்பு திட்டத்தின் கீழ்தான் இந்த சுதந்திரத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் என்றும் ஈரான் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. அந்த நீர்வழியின் மீதான நாட்டின் கட்டுப்பாட்டை உடைக்கும் முயற்சியில் ஹார்முஸ் ஜலசந்தியை அணுக முயன்ற அமெரிக்க போர்க்கப்பல்களை எச்சரிப்பதாக ஈரான் ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளான 2 நாட்களுக்கு பிறகு இந்த செய்தி வந்துள்ளது. ஈரானை ஜலசந்தியை திறக்க கட்டாயப்படுத்துவதாக புதிதாக அறிவிக்கப்பட்ட திட்டத்தை கைவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று புதன்கிழமை உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கின்றார். மார்ச் மாத தொடக்கத்தில் தனது பிரதேசத்தில் அமெரிக்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தொடங்கிய ஆரம்ப நாட்களிலிருந்தே ஹார்முஸ்
ஜலச்சந்தி வழியாக செல்வதற்கு ஈரான் கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது. ஆக்கிரமிப்பை நிறுத்துவதற்காக ஒரு மாதத்திற்கு மேலாக கழித்து அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தத்தின் விதிமுறைகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து மீறி வந்ததால் ஈரான் இந்த கட்டுப்பாடுகளை தொடர்ந்து கடைபிடித்து வந்தது. ஹார்மஸ் ஜலச்சந்தியில் உள்ள குறிப்பிட்ட தடங்கள் வழியாக கப்பல் செல்ல அனுமதிக்கும் ஒரு புதிய வழிமுறையை ஈரான் அறிமுகப்படுத்துவதாக ஈரான் என்று தெரிவித்திருக்கின்றது. ஆக்கிரமிப்புக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கவும் ஹார்மஸ் ஜலச்சந்தி வழியாக செல்வதற்காக ஈரானின் கட்டுப்பாடுகளை தளர்த்தவும் வழிவகுக்கும் ஒரு ஒப்பந்தத்தை ஈரானும் அமெரிக்காவும் நெருங்கி வருவதாக வந்த செய்திகளுக்கு மத்தியில் இது நிகழ்ந்திருக்கின்றது. இது ஒரு ரகசிய பேச்சுவார்த்தையாக நாங்கள் காலை செய்தி தந்திருந்தோம் இல்லையா? 2 நாடுகளும் ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை போகுது என்று. அப்போ நீங்க அங்க இருக்கிற உங்களோட ரிமூவ் பண்ணுங்க, உங்களோட படையெல்லாம் உடனே அங்க ரிமூவ் பண்ணியாச்சு, இவங்க ஓபன் பண்ணி காவலும் கொடுத்தாச்சு. ஆக அப்ப இலங்கைக்குள்ள எரிபொருளை விலை குறைக்கலாம் இல்ல, சண்டை சச்சரவு இல்ல, நிம்மதி இருக்குல்ல. அப்பாடா, எல்லா புகழும் முறைமைக்கு மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.